Hi students, very good morning. In our previous session we have seen earthquake and tsunami. But today's session is we are going to see volcanoes and its types and effects of volcanoes. These are the topic we are going to cover in this video. First one, volcanoes. Volcanoesனா என்னன்றது உங்களுக்கு தெரியும். எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட உள்பகுதியில் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதாவது திட திரவ வாயு நிலையில் இருக்கிற பாறை குழம்பு மேக்மா கோன் ஷேப்பில் இருந்து வெளிவரும். ஃபோர்ஸ்னால என்னது வெளியே வரும். அந்த வெளியே வர அந்த பகுதியை தான் வெண்ட்டுன்ட்டு சொல்லுவோம். பாறை குழம்பு வெளிவர அந்த துவார பகுதியை தான் என்னென்னா வெண்ட்டு சொல்லுவோம். அப்படி வெளியே வர்றது பூமியோட மேற்பரப்பில் ஒரு ஃபோர்ஸாக வெளிப்படும். அதை தான் எரிமலை வெடிப்புன்ட்டு சொல்லுவோம். பூமியோட மேற்பரப்பில் வெளிவந்த அந்த பாறை குழம்பு மேக்மாவை என்ன சொல்லுவோம்? லாவா. உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது மேக்மா. அதாவது எரிமலைக்குள்ளே இருந்ததுன்னா அது மேக்மா. அந்த பாறை குழம்பு வெளியே வந்துடுச்சுன்னா அதை லாவான்ட்டு சொல்லுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பிளேட் டெக்டானிக்ஸ் புவித்தட்டுகள் நகர்றதுனாலையும் எரிமலைகள் உருவாகுது. அதுக்கான பிக்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. தென் எரிமலைகளில் முக்கியமாக என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்மா சேம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேக்மா சேம்பர்னா பாறை குழம்பு எப்படி தேக்கம் அடைகிறது அப்படின்னா, பூமிக்கு அடியில் ஒரு பெரிய அளவில் காணப்படுற ஒரு கற்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. beneath the surface of the earth a large pool of liquid rock. அதாவது திரவ நிலையில் இருக்கிற ஒரு பெரிய கற்களாலான ஒரு குழம்பு. இப்போ ஒரு கல்லை வந்து நல்லா சூடேற்றதுனால அது குழம்பு வந்து லிக்விடாக மாறும் தெரியுமா? அந்த மாதிரியா இருக்கிறது தான் பாறை குழம்பு, மேக்மா சேம்பர் அப்படின்ட்டு சொல்கிறது. செகண்ட் ஒன் வென்ட்ஸ். அதாவது வெண்ட்னா துவாரம். எது வழியாக பாறை மேக்மா வெளியே வருதோ அதை வெண்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க. எரிமலை வெடிக்கிறப்ப நிறைய கேஷியஸ், அதுலேருந்து நிறைய புகை வரும், இல்லை நெருப்பு வரும், அண்ட் பாறை குழம்பு. இது வெளியே வர அந்த பகுதியை தான் வெண்ட்டுன்ட்டு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வல்கானிக் கோன். அதாவது எரிமலை கூம்பு அப்படின்ட்டு சொல்கிறது. எந்த பகுதி வழியாக வெளியே வருதோ, ஒரு மலைனா கோன் ஷேப்பில் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மேலே இருக்க அந்த பகுதி வழியாக வெளியே வந்ததுக்கப்புறம் என்னாகுன்னா ஒரு கூம்பு வடிவ ஒரு நிலத்தோற்றம் இருக்கும். அதை தான் வந்து என்னென்னா வல்கானிக் கோன்னுட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கிராட்டர். கிராட்டர்னால் என்னென்னா எந்த பகுதி வழியாக வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த எரிமலை மலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரவுண்டு ஷேப்பாக இருக்கும். எரிமலையோட உச்சி பகுதி என்னென்னா ஒரு கிண்ணம் மாதிரி ரவுண்டாக பவுல் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் என்னென்னா எரிமலையோட வாய்ப்பகுதி மேக்மா ஃப்ளோ அவுட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பவுல் ஷேப்பில் இருக்கிற அந்த பகுதியை தான் எரிமலையோட வாய் அப்படின்ட்டு சொல்கிறது. அதை கிராட்டர்ன்ட்டு சொல்லுவோம். ஸோ எரிமலை வந்து என்னென்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது எரிமலை அதோட செயல்படுற காலத்தை வச்சு 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் வல்கானோஸ், அதாவது செயல்படும் எரிமலை சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் டார்மெண்ட் வல்கானோ, உறங்கும் எரிமலை. தேர்ட் ஒன் எக்ஸ்டின்ட் வல்கானோ, அதாவது தனிந்த எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஆக்டிவ் வல்கானோஸ், அதாவது செயல்படும் எரிமலை. இது வந்து எப்போ வேணாலும் வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இல்லைனா 1 year 2 yearsக்கு அப்புறமும் செயல்படும், இந்த எரிமலை வெடிக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் இருந்ததுன்னா அது ஆக்டிவ் வல்கானோஸ். தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் அதில் இருந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் கேஷியஸையும் வெளிப்படுத்திகிட்டே இருந்ததுன்னா இதை வந்து என்னென்னா ஆக்டிவ் வல்கானோஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் வல்கானோஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா செயின்ட் ஹெலன்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் இருக்க செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை தான் தொடர்ந்து ஆக்டிவ் வல்கானோஸ். வருஷத்துக்கு 1 time இல்லை 2 times ஆச்சு அதில் இருந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் கேசியஸையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம் டார்மெண்ட் வல்கானோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டார்மெண்ட்னா என்ன சொன்னால் உறங்கும் எரிமலை சொல்லுவாங்க. ரொம்ப காலமாக அந்த எரிமலை வந்து எந்த ஒரு ஆக்டிவாக இல்லாமல் அப்படியே இருக்கும். என்றைக்காவது அந்த எரிமலை வந்து வெடிக்கும். ஸோ ஒரு 2-3 years ஆகலாம், இல்லை 5 years ஆகலாம், 10 years, அது வரைக்கும் அது ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். எப்பயாவது திடீர்னு வெடிக்கிற தன்மையுடையது தான் டார்மெண்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எரிமலைகள் வெடிக்கிறப்ப என்னன்னா அதிக அளவு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போ வெடிக்கணும்னே தெரியாது. ஆக்டிவ் வல்கானோஸ்னால் இப்போ வெடிக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியேற்றுவாங்க. இப்போ கூட வந்து யூஎஸில் வந்து எரிமலை வெடித்தது
அதோட இது தாக்கம் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. என்னன்னா கீழே இருக்க மலை அடிவாரத்தில் இருக்க பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வேற இடத்துக்கு கொண்டுட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி இது எப்போ வெடிக்கும்னே தெரியாது. ஸோ கண்டினியூஸாக நம்மளால அதை மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, கவனிச்சுட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், கவனிக்காமல் விட்டு ஆனால் உயிர் சேதமும் பொருள் சேதமும் அதிகமாக ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, ஜப்பானில் இருக்க மவுண்ட் ஃபியூஜி அந்த எரிமலை வந்து என்னென்னா டார்மெண்ட் எரிமலை. அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் வெடிக்கக்கூடிய தன்மை, இப்போ ரெஸ்ட் எடுத்திருக்க பொசிஷனில் இருக்குன்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்டின்ட் ஆர் டெட் வெல்கானோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தனிந்த எரிமலையை சொல்லுவாங்க. எந்தவித எரிமலைக்கான செயல்பாடும் இல்லாமல் எரிமலை இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸ்டின்ட் வெல்கானோஸ். ஏற்கனவே அந்த எரிமலை செயல்பாட்டில் இருந்தது, எரிமலை வெடிப்புல எரிமலையிலேருந்து லாவாஸ்லாம் வெளியே வந்துடுச்சு. அடிக்கடி எரிமலை வந்து வல்கானோஸ் வந்து வெளியே வந்ததுனால ஆக்டிவாகவும் இருந்திருக்கு, ரெஸ்ட் பொசிஷனில் இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த எரிமலை வெடிக்கவே வெடிக்காது, எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு எரிமலைனே கிடையாது, ஜஸ்ட் அ மவுண்டைன் அப்படின்ட்டு சொல்ல வந்தால் அது வந்து எக்ஸ்டின்ட் வல்கானோஸ். ஏற்கனவே இருந்தது, எரிமலையாக இருந்தது, இப்போ நார்மல் மவுண்டைனாக மாறிடுச்சுன்னா அதை வந்து எக்ஸ்டின்ட் வல்கானோஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மவுண்ட் கிளிமஞ்சாரோ. மவுண்ட் கிளிமஞ்சாரோன்றது நீங்கள் படத்துலேயே காமிச்சிருப்பாங்க, அந்த சாங்ஸ்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது கிளிமஞ்சாரோன்றது. அந்த மவுண்டெயின் வந்து என்ன, ஆல்ரெடி இந்த வல்கானோஸ் இப்போ இல்லாமல் மவுண்டெயினாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு தான்சானியா, கிளிமஞ்சாரோ இருக்கிறது தான்சானியாவில். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், composite. Volcanoes can also be classified based on their structure and composition. அதாவது எரிமலைகளோட வடிவம் இல்லை அதுக்குள்ளே இருக்க காம்போசிஷன், கலவையோட அடிப்படையில் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காம்போசிட் வல்கானோ, அதாவது கூட்டி எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் ஷீல்ட் வல்கானோஸ், செகண்ட் ஒன் டோம், தேர்ட் ஒன் ஷீல்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காம்போசிட் வல்கானோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கூட்டி எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கூட்டி எரிமலைன்றது ஸ்ட்ராட்டா வெல்கானோவும் சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டானா இதுக்கு ஒரு இன்னொரு நேம் என்னென்னா ஸ்ட்ராட்டா, அதாவது அடுக்கு எரிமலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த எரிமலை வந்து வெளிவந்த சாம்பல் வந்து கடினமான பாறை குழம்புகளும் இதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கற்கள் வந்து எப்படி இருக்குன்னா பியூமைஸ் ஸ்டோன்ஸ்னால், இப்போ பியூமைஸ் ஸ்டோன்ஸ்ன்றது நிறைய பேர் அவங்களோட குளிக்கிற பாத்ரூமில் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், கை காலெலாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நுரைய மாதிரியான வடிவெல்லாம் கற்கள் வந்து வெளிப்படும். ஸோ அந்த மாதிரியாக அடுக்கடுக்காக இருக்கிற ஒரு பகுதி தான் என்னென்னா காம்போசிட் வல்கானோஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து கூம்பு வடிவில் இருக்கும். அதாவது these are commonly found in the Pacific Ocean. இது வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனில் தான் காம்போசிட் வல்கானோஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானில் இருக்குது. ஜப்பானில் இருக்க ஃபியூஜி மவுண்டெயின் வந்து என்னென்னா இதுக்கான எக்ஸாம்பிள், காம்போசிட் வல்கானோஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து வல்கானிக் டோம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கும்பட்ட மலை எரிமலை அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது சிலிக்கா அதிகமுள்ள ஒரு எரிமலை குழம்பு எதுன்னா இந்த எரிமலை தான், டோம் வல்கானோஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த எரிமலை பகுதியிலேருந்து வர மேக்மா லாவாஸ் வந்து என்னென்னா பிசுபிசுப்போட வெளிவரும், பிசுபிசுப்பு தன்மையோட வெளிவரதுனால ரொம்ப தூரத்துக்கு இது பரவறதுக்கு இல்லாமல் ஒரு செர்டைன் லிமிட்குள்ளே இருக்கும். ஒரு நீங்கள் கம்மையே கீழே ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், பிசுபிசுன்னு ஒட்டுற அந்த கம்மை கொஞ்சம் தூரம் தான் ஃப்ளோ ஆகும், அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகாமல் அங்கேயே நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டோம் வல்கானோ சொல்லுவாங்க. இது வந்து எரிமலை வெடிக்கிற பகுதியிலே அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் தூரம் பகுதியில் மட்டும்தான் அதோட லாவாஸ்லாம் இருக்கும். அதை தான் ஒரு சிறு குன்று போல் காணப்படுற ஒரு பகுதி எதுன்னா டோம் வல்கானோ சொல்லுவாங்க. டோம்னாலே உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்களா? தாஜ்மஹாலில் மேலே ஒரு ஆனியன் ஷேப்பில் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் இல்லாமல் பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் டோம்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆனியனை நீங்கள் ஒரு பாதியாக கட் பண்ணிங்கன்னா அதோட ஷேப் என்ன இருக்குதோ அதை தான் டோம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காணப்படுற வல்கானோஸ் தான் டோம் வல்கானோஸ் சொல்லுவாங்க. இந்த எரிமலை வந்து என்னென்னா இதுக்கான எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்கன்னா பாரக்யூட்டின் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மெக்சிகோவில் இருக்க பாரக்யூட்டின் அந்த எரிமலை தான் இந்த டோம் வல்கானோஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது.
நெக்ஸ்ட் ஒன் ஷீல்டு வெல்கானோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஷீல்டுனால என்னது, ஒரு கேடயம்ன்ட்டு சொல்லுவாங்க. அதிக பிசுபிசுப்பு தன்மையோடய இருக்கிற ஒரு பாறை குழம்பு எல்லா திசையிலையும் பறந்து பிசுபிசுப்பு தன்மையும் இருக்குது, எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஸ்ப்ரெட் ஆகுறதுனா அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க, பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க. வெளிவந்த உடனே அந்த மலையை சுற்றி எல்லா டைரக்ஷன்லையும் கவர் ஆகி அது ஒரு ஷீல்டு மாதிரி மாறிடுது. ஸோ அதை தான் என்னென்னா இந்த வடிவத்தில் தான் நிறைய இந்த வடிவம் இந்த பிக்சரில் காமிச்சிருக்க வடிவத்தில் இருக்கிறதுனால இதை ஷீல்டு வேல்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான எரிமலை வந்து எங்கே இருக்குதுன்னா ஹவாயில் இருக்க, ஹவாய் ஐலாண்டில் இருக்க மௌனலோவா அப்படின்ற ஒரு எரிமலை தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஷீல்டு வெல்கானோஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹவாய் ஐலாண்டில் இருக்க மௌனலோவான்றது தான் இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வெல்கானோஸை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னா எரிமலைகள் அதோட புவி அதிர்ச்சி பகுதிகளில் எப்படி பரவுது. உலகத்திலேயே எரிமலை வெடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு எர்த்குவேக் தான் வரும். எர்த்குவேக் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் போகுது, குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவதில்ல, குறிப்பாக புவித்தட்டுக்களில் பிளேட் டெக்டானிக்ஸில் விளிம்புகளில் அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால பசிபிக் ஓஷன் பகுதிகளில் பசிபிக் தட்டுக்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் பிளேட்ஸ் மீட்ஸ் மெனி சரௌண்டிங்ஸ். ஸோ மெனி சரௌண்டிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மெனி சரௌண்டிங் பிளேட்ஸ். அதாவது பசிபிக் பகுதிகளில், பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் பசிபிக் பிளேட்ஸோட நிறைய பகுதிகளில் இணையிறதுனால அந்த இடத்துல ஒரு எரிமலை வெடிப்பு ஏற்படுறதுனால அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு நெருப்பு வளையம் மாதிரி உருவாகுது. கடல் பகுதியில் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு இடத்துல சுழல் மாதிரி உருவாகுது, ஒரு இடத்துல தண்ணி மாட்டி போகுது, அந்த இடத்துல பெருசாக தண்ணி வெடிப்பு ஏற்படுது அப்படின்லாம் நீங்கள் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ன்ட்டு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உருவாகிறது தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ பசிபிக் ஓஷனில் பசிபிக் பிளேட்ஸில் ஏற்படுற எல்லை பகுதிகளில் இணையறதுனால எரிமலை வெடிப்பு உருவாகுது. அதனால் அதோட தாக்கம் என்னன்னா ஒரு நெருப்பு வளையம் மாதிரி உருவாகுது. அதை தான் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த உலகத்திலேயே அதிகமான புவி அதிர்வுகளும் எர்த்குவேக்கும் எரிமலை வெடிப்புகளும் நிகழ்ந்து எங்கே அதிகமாக நிகழுதுன்னா இந்த பகுதிகளில் தான் நிகழுது, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் தான் நிகழ்ந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்தடுத்ததான் என்னென்னா கடலடி இல்லை மலைத்தொடர் பகுதிகளிலும் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ், அதாவது குன்று பகுதிகளிலையும் நிறைய அளவு, அதிகமான அளவு என்னென்னா எர்த்குவேக் அண்ட் வெல்கானோஸ் ஏற்படுறதுக்கு காரணமும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரில் ஏற்படுற நிலநடுக்கம் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெல்கானோஸ். இட்ஸ் a 5 mark கொஷின். அதாவது எரிமலையோட விளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்னால் அதோட நன்மைகள் தீமைகள் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை பற்றி பார்க்க போகிறோம். வெல்கானோஸ் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், வெல்கானோஸ் எரிமலைகள்லேருந்து வெளிப்படுற பொருட்கள் எல்லாமே மண்ணை வளமாக்கக்கூடியது. என்ரிச் த சாயில் ஃபெர்டிலிட்டி தட் ப்ரமோட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எரிமலையிலேருந்து வெளிப்படுற அந்த ஆஷஸ், சாம்பல், அதில் இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும், மினரல்ஸ், தாதுக்கள் எல்லாமே என்னென்னா மண் வளத்தை வளமைப்படுத்துறதா இருக்குது. அதனால் என்ன ஆகுன்னா எரிமலைகளில் பகுதிகளில் புவி வந்து வெப்ப சக்தியை, தெர்மல் எனர்ஜி வந்து அதிகமாக பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தெர்மல் எனர்ஜினா தெரியும்னா அனல் மின் நிலையம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில உறங்கும் எரிமலைகள் இருக்குதுல்ல, உறங்கும் எரிமலைகள் இல்லை செயல்படுற எரிமலைகள் வந்து உலகத்தில் இருக்கிறவங்களோட சுற்றுலாத்தலங்களாக டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெல்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ். எரிமலைகள்லேருந்து வெளிவர பொருட்கள் எல்லாமே என்னென்னா கட்டட தொழிலுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸு, அழிக்கு, அதுலேருந்து என்ன தீமைகள் வெளிப்படுற கெட்டது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கானிக் எரப்ஷன்ஸ்னால எர்த்குவேக் ஏற்படுது. அதனால் ஃப்ளட்டு, மட்ஸ்லைடு, அதாவது வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு அண்ட் பாறைகள் உருண்டு வந்து விழுறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. லாவா வந்து எரிமலை வெடிப்புலேருந்து லாவா, எரிமலை குழம்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் போகிறதுனால அந்த பகுதி எல்லாமே என்னென்னா பொசுக்கிறதுனால எரிமலை லாவா வந்து சூடாதான ஒரு எரிமலை குழம்பு. ஸோ அந்த போகிறதுனால எல்லா பகுதியும் வந்து
எரிஞ்சு சாம்பலாகுது. அதனால் என்னென்னா நிறைய பொருட்கள் பாதைகள் எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. The large amount of dust and ash makes breathing hard and irritable. அதுலேருந்து வெளிப்படுற ஆஷஸ் சாம்பல் தூசி எல்லாம் என்னென்னா சில பேருக்கு மூச்சு விடவும் முடியாத ஒரு சூழ்நிலையும் இரிட்டேட்டபிள் எரிச்சலை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்குது. Volcanic eruptions can alter the weather conditions and disrupt transport. வல்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்புனால climate conditions அதாவது காலநிலை மாற்றங்களும் அதிகமாக மாறுது. அண்ட் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்துறது இதுதான். ஸோ வல்கானிக் எரப்ஷன்னால் என்ன டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் தீமைகள் என்ன நன்மைகள்ன்றது பார்த்தோம். இது ஒரு 5 மார்க் விஷயம். ஓகே, ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ லெசனில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.